Hi guys, welcome back to a new video. CSK இவ்வளோ ஏர்லியாக IPL 27க்கான ப்ரிப்பரேஷன்ஸை ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்போமா? எஸ், ஆரம்பிக்க போகிறாங்க. CSK ஒரு 3-day ஃபிட்னஸ் கேம்பை நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரேவ் ஸ்போர்ட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த கேம்ப் அண்ட் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் JSK ஃபைனலி அவங்களோட நியூ ஹெட் கோச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்பி மார்க்கல் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார் இல்லையா, அவர் இப்போ ப்ரொமோட் ஆகியிருக்கார் ஹெட் கோச்சா. ஸோ ஆல்பி மார்க்கல் என்ன நினைக்கிறார் இதை பற்றி அண்ட் இது ஒரு நல்ல மூவா இல்லையா அப்படிங்கிறதையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தேடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்தலாம் தோணுச்சு. நம்ம சேனலை மோஸ்ட் ஆஃப் பார்க்கறதுக்கு ஆர் கிளிக் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து CSK தான். ஸோ CSK பற்றி நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நான் மற்ற சில டாபிக்ஸ் பற்றியுமே பேசுவேன். பட் சம் பீப்பிள் வுட் ஃபைண்ட் தட் போரிங். அதனால ஸ்டாப் பண்ண போறியான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். மற்ற சில கிரிக்கெட் அப்டேட்ஸுமே பேச தான் போகிறோம். ஆனால் CSKக்காக வீடியோ கிளிக் பண்ணுறவங்கள நான் ஏமாற்ற விரும்பல. அதனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் நான் போடுவேன். அந்த டைம் ஸ்டாம்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டேரக்டாக வீடியோ உங்களுக்கு அந்த பார்ட்டுக்கு போயிடும். சரி, ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ICC ODI வேர்ல்ட் கப் 27க்கான ஃபுல் வென்யூ லிஸ்ட் இப்போ ICC ரிவீல் பண்ணியிருக்காங்க. 12 வென்யூஸ்ல இந்த ICC ODI வேர்ல்ட் கப் நடக்க போகுது. சவுத் ஆப்பிரிக்காவில் 8 வென்யூஸ், ஜிம்பாப்வேல 3, நமீபியாவில் 1, டோட்டலாக 12 வென்யூஸ். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வென்யூஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஜோஹானஸ்பர்க், கேப் டவுன், டர்பன், பால்னு சொல்லிட்டு நம்ம SA20 நடக்கக்கூடிய அதே வென்யூஸ் இருக்கு. தென் ஜிம்பாப்வேல புலவாயோ, ஹராரே அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ். ஹராரே தான் நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ இந்தியா ஜிம்பாப்வே T20 சீரிஸ் கூட அங்கே தான் நடந்துச்சு. தென் லாஸ்ட்டாக நமீபியாவில் ஒரே ஒரு வென்யூ தான். இந்த வென்யூமே வந்து கெப்பாசிட்டி ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் வேர்ல்ட் கப்புமே வந்து ஒரு 3-4 மேட்ச் தான் இங்கே நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜஸ்ட் அங்கேயும் நடக்க போதுன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிய வரும் இல்லையா. ஸோ கேமுமே க்ரோ ஆகும் அண்ட் அங்கே இருக்கிற மக்களுமே பார்ப்பாங்க. எல்லா ஹோஸ்ட் நேஷனுமே ப்ளே பண்ணுறது தான் ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மட்டும் தான் இந்த வேர்ல்ட் கப்பில் ப்ளே பண்ண போகிறாங்க. நமீபியா அப்பியர் ஆக போகிறது கிடையாது. இந்த வேர்ல்ட் கப்போட லோகோமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2023 இந்தியா ஹோஸ்ட் பண்ண வேர்ல்ட் கப்போட லோகோ விட இது பெட்டராக இருக்குது. கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டெஸ்ட் டீமோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹீரோஸான அஜின்க்யா ரஹானே இப்போ ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் ஆல் ஃபார்மேட்ஸ்க்கான ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரஹானே ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு எமோஷனல் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கே. ரஹானேவே அழுதுட்டாருன்னா பார்த்துக்கோங்க. 2020 BGTயில் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அடிலேட்ல 36 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியாவோட லோவஸ்ட் டெஸ்ட் ஸ்கோராக தான். அண்ட் நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்தியா 4-0 சொல்லிட்டு இந்த சீரிஸை தோக்க போகிறாங்க, ஒயிட் வாஷ் ஆக போகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம் போயிட்டு இருந்தது. அண்ட் நம்ம டீமுமே வந்து நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சு. கேப்டன் விராட் கோலி வேற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல அஜின்க்யா ரஹானே டீமை டேக் ஓவர் பண்ணாரு. அண்ட் டேக் ஓவர் பண்ணி ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணாரு பாருங்க. இப்போ வரைக்கும் சம்பவம் அதுதான். செகண்ட் டெஸ்ட் மேட்சை கன்வின்சிங்காக வின் பண்ணாங்க. தேர்ட் டெஸ்ட் மேட்சை ஃபைட் பண்ணி ட்ராப் பண்ணாங்க. அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் மேட்சை ஃபேமஸ் காபா டெஸ்ட் விக்டரி, செமையான ரன் சேஸ். நம்ம ரிஷப் பந்த் தான் மேட்சை ஃபினிஷ் பண்ணாரு. இன்னைக்கு நினைச்சாலுமே புள்ள இருக்குது. ரிஷப் பந்த் அந்த பவுண்டரி ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியன் டீம் வின் பண்ண மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது சரியலான மொமெண்ட். அண்ட் கண்டிப்பாக இதையுமே நான் சொல்லி ஆகணும். அஜின்க்யா ரஹானே 2023 IPL CSKக்காக ஒரு பண்ண கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு T20 கிரிக்கெட் வந்து ரூல் ஆஃப் பண்ண சமயத்தில் அவர் அப்படி ப்ளே பண்ணது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் அஜின்க்யா ரஹானே ஃபைனல்ஸில் கூட அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப வேல்யூபிள். 27 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு 13 பால்ஸில். அண்ட் இப்போ அஜின்க்யா ரஹானே IPLயுமே கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. ஸோ KKR will look for a new captain சொல்லிட்டு இப்போ ESPNல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வை KKR will look for ஹர்திக் பாண்டியா as their new captain தோணுது. ஸோ கண்டிப்பாக அவங்களுமே இந்த ட்ரேடில் ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அண்ட் இப்போ ரோஹித் ஜுக்லன் ரேவ் ஸ்போர்ட்ஸோட ஜேர்னலிஸ்ட்டுமே அதான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்பர் 33க்கு வந்து 3 டீம்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னா நம்ம CSK அஃப்கோர்ஸ் இருக்காங்க, தென் KKR அண்ட் DC இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் கிங்ஸோட ஹெட் கோச் பதவியிலேருந்து விலகி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் டீமோட நியூ ஹெட் கோச்சாக மாறி இருக்காரு. ECB அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாகவே டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆண்டி ஃப்ளவரா, ஜஸ்டின் லாங்கரா, குமார் சங்கக்காராவா ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாங்க இல்லையா. இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து கடைசியில் ஃப்ளெமிங்கில் லேண்ட் ஆகியிருக்காங்க. பிரெண்டன் மெக்கலமுக்கு அடுத்து இன்னொரு நியூசிலாந்து பிளேயரான ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கோச்சாக மாறி இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு நியூசிலாந்து இன்ஃப்ளூயன்ஸ் இந்த டீமில் இருக்க தான் செய்யுது. இங்கிலாந்து டெஸ்ட் டீமோட நியூ கேப்டனுமே அறிவிச்சிருக்காங்க. சில பேர் ஹாரி ப்ரூக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பிகாஸ் ஒயிட் பால் அவர் தான் கேப்டனாக இருக்காரு. ஆனால் ஐ எக்ஸ்பெக்டட் ஜோ ரூட், அதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ ஜோ ரூட் தான் இங்கிலாந்து டெஸ்ட் டீமோட நியூ கேப்டன். இந்தியன் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்த நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ரைன் டென் டொஸ்காத்தி இப்போ நைட் ரைடர்ஸ் ஃப்ரான்ச்சைஸியை ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட் ஆஃப் கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ரோலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆல் ஓவர் த குளோப் நைட் ரைடர்ஸ் குரூப் நிறைய ஃப்ரான்ச்சைஸி மெயின்டைன் பண்ணுறாங்க. CPL ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ், IL T20 அபுதாபி நைட் ரைடர்ஸ், MLCயில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் அண்ட் IPL கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இந்த ஃப்ரான்ச்சைஸி எல்லாத்துலேயுமே ரைன் டென் டொஸ்காத்தி ஒர்க் பண்ண போகிறாரு. KKR தவிர மற்ற 3 ஃப்ரான்ச்சைஸியோட அசிஸ்டன்ட் கோச்சாகவும் இருக்க போகிறாரு. அப்படியே இப்போ நம்ம SA20 பக்கம் வந்தோம்னா SA20ல் JSKயோட புது
புது ஹெட் கோச்சா ஆல்பி மார்க்கலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. as you all know since inception JSK and TSK ஓட அசிஸ்டன்ட் கோச்சா ஆல்பி மார்க்கல் தான் இருந்திருக்காரு. ஸோ ஃபைனலி அவருக்கு இந்த டிசர்விங்கான ஹெட் கோச் ரோல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஜேஎஸ்கேக்காக மட்டும்தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்கே ஹெட் கோச்சை மேபி லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் மோஸ்ட்லி ஆல்பி மார்க்கலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜேஎஸ்கே டிஎஸ்கே சிஎஸ்கே 3 ஃப்ரான்ச்சைஸுக்கும் டிஃப்ரெண்ட் கோச்சோட தான் போக மாட்டாங்க. ஆல்பி மார்க்கலை கோச்சாக ப்ரொமோட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா லோக்கல் கண்டிஷன் அண்ட் லோக்கல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். கண்டிப்பாக ஜேஎஸ்கேட ப்ரீவியஸ் ஸ்குவாட்ஸில் வந்து இருந்த சில பிளேஸில் ஆல்பி மார்க்கலோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் இனிமேல் ரிட்டென்ஷன் அண்ட் ஆக்ஷன் பிளானிங்னு சொல்லிட்டு ஆல்பி மார்க்கல் நிறைய டிசிஷன் எடுக்க போறாரு. ஸோ என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்பி மார்க்கல் இந்த அப்பாயின்மெண்ட் பற்றி என்ன பேசியிருக்காருன்னா, ஐ ஃபீல் ஹானர்ட். நான் வந்து சூப்பர் கிங்ஸ்க்காக ஒரு பிளேயராக ப்ளே பண்ணியிருக்கேன் ஜெர்சி வேர் பண்ணி. அண்ட் இப்போ வந்து சூப்பர் கிங்ஸில் ஒன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸில் ஹெட் கோச்சாக ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஜெர்னி இஸ் ட்ரூலி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஆல்பி மார்க்கல் பேசியிருக்காரு. அண்ட் இன்னொரு பிக் அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே டு சப்மிட் ரிட்டென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி ரிட்டென்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டென்ஷன்ஸோட சேர்த்து ப்ரீ சைனிங்ஸுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ரீ சைனிங்ஸ்லாம் வேறு எதுவும் கிடையாது. ஆக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் சில பிளேஸ் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி சைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் கூட ஜேஎஸ்கே, ரிச்சர்ட் கிளீசன் அண்ட் ஜேம்சன்ஸ் மாதிரி பிளேஸ் அப்படி தான் சைன் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் யாரெல்லாம் ப்ரீ சைனிங் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது மினி ஆக்ஷன்ற காரணத்தினால பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோர் வந்து அப்படியே ரீட்டீன் ஆகிடுவாங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்குவாடில் 19 பிளேயர் வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஜேஎஸ்கே எவ்வளோ பிளேஸ் ரீட்டைன் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. ஐபிஎல் 2027 சீசனை முன்னிட்டு 3 ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி கம்மிங் வீக்ஸில் ஃபிட்னஸ் கேம்ப் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். டிசி ஏர்லி ஆகஸ்ட்டில் இந்த கேம்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிஎஸ்கே 3 டே பேசிஸில் தான் வந்து பண்ணுறாங்க. அவங்களோட பிளேயர்ஸ் வந்து எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்காங்களோ அப்போ வர சொல்லியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 6th and 7th ஆகஸ்ட் இந்த கேம்ப் வந்து நடத்த போகிறாங்க. நிறைய மக்களுக்கு இது என்னென்னு புரிஞ்சிருக்காது. எனக்குமே புரியல ஆக்சுவலி. பிகாஸ் ஆஃப் சீசனில் ட்ரையல்ஸ் மட்டும் தான் நடத்துவாங்க. சில பிளேயர்ஸை கூப்பிட்டு அந்த பிளேயரை ஓப்பன் நெட்ஸில் பேட் பண்ண வைப்பாங்க. அண்ட் அங்கே இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஆக்ஷனில் ஒரு பிக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு எடுப்பாங்க. பட் இப்போ வந்து ஃபிட்னஸ் கேம்ப் நடத்துகிறாங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் அண்ட் கண்டிஷனிங்கை வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கேம்ப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனேஜ்மெண்ட்டுக்குமே பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, எந்த பிளேஸ்லாம் ரீட்டைன் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இந்த செஷன்ஸ் மூலிமா கிடைக்கும்னு சொல்ல வராங்க. சிஎஸ்கே இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேல வர சிவன் டுபே கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றியுமே இந்த ஒரு கேம்பில் டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸில் பேசியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே உங்களோட ட்விட்டர் ஹேண்டில் ரெடி டு ரீவிசிட் த ரோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்காங்க. அதுவும் என்ன கதைன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அதை கோட் பண்ணி வேற ஒன்று போட்டிருக்காங்க. திஸ் இஸ் a டிஃப்ரெண்ட் மேட்டர், இது ட்ரேட் டாக்ஸ் பற்றி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம்போட எக்ஸ்பெக்டட் பிளேஸ் யாருன்னு பார்த்தோன்னா, ஓவர்சீஸ் பிளேஸ் சிஎஸ்கேட கேம்பை ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக இந்தியன் கோர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ருத்ராஜ் கடை இருக்கட்டும், அவர் தலதோனி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி சேப்பாக்கில் இந்த கேம்ப் நடக்காது. பிகாஸ் டிஎன்பிஎல் மேட்சஸ் வர நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் 14லேருந்து. மோஸ்ட்லி இந்த கேம்ப் வந்து நம்ம நாவலூர் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இந்த கேம்ப் பற்றி வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.